ரமண மகரிஷிகளை பார்க்கறதுக்கு ஒரு நாள் 2 நாள் பார்க்க முடியல. அப்புறம் அவரை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நிறைய கேள்விகளை சுமந்துட்டு இருந்த அந்த உடல், அந்த மனசு எதுவுமே கேட்காம அப்படியே கட்டுண்ட ஒரு விலங்கு மாதிரி அப்படியே அரெஸ்ட் ஆகி அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தார். ரமணரோட பார்வை மலையில நினைஞ்சிட்டு இருந்தார். அப்புறம் நினைச்சு பார்த்தாரு, என்கிட்ட நிறைய கேள்விகள் இருந்தே கேட்கறதுக்கு, என்னால கேட்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கூனி குறுகிட்டாரு. இப்ப ரமண மகரிஷிகள் சொல்றாரு, இங்க கேள்வி கேட்கறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் வேலையே இல்லை. இருக்கிறத கழிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்க வேலை. நீ எதெல்லாம் கத்து வச்சிருக்கிறியோ அதையெல்லாம் தள்ளி வெற்றிடமாக்கணும், அதுதான் இங்க வேலை. அதைதான் சொல்றேன். அந்த வெற்றிடத்துல தான் அந்த ஜோதி பிரகாசிக்கும். அதைத்தான் புத்தர் அப்பவே சொல்லியிருக்கிறார். புத்தர் நினைச்சிருந்தாருன்னா வேற ஏதாவது மந்திரங்கள் சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா புத்தர் அதை சொல்லல. அப்ப தீப்போ பவ